பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தில் பொன்னை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொன் அழிந்து போகிற பொன். இந்த பொன்னை வெட்டி எடுக்கும் பொழுது அந்த பொன்னோடு கூட சேர்ந்து சில கழிவுகளும் சில தாது பொருட்களும் ஒட்டி இருக்கும். அதை அந்த பொன்னை அதிக வெப்பத்தில் ஆழ்த்தும் பொழுது அந்த பொன்னில் கலந்திருக்கிற தாது பொருட்கள் கழிவுகள் எல்லாம் பிரிந்து போய்விட்டு அந்த பொன் சுத்தமாக மாறும். அந்த சுத்தமான பொன்னை எடுத்து ஆபரணங்களாக செய்து அதை விலையேற பெற்ற ஒரு பொருளை போல மாற்றி விடுவார்கள். அந்த பொன்னை போல, அந்த பொன்னை விட விலையேற பெற்றது என்று உங்கள் விசுவாசத்தை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். பொன்னை விட விலையேற பெற்றது நம்முடைய விசுவாசம். அந்த பொண்ணு எப்படி சோதிக்கப்படுகிறதோ அதே போல் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். அந்த விசுவாசத்தில் நம்ம என்ன செய்ய உறுதியாக இருக்க வேண்டும். அந்த விசுவாச பரீட்சைகளை நாம் வெற்றி பெறும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளும் பாடுகளும் நம்மை உயர்த்துவதற்காகவே தேவன் அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சோதனைகளை ஆண்டவர் நமக்கு சாதனைகளாய் மாற்றி தருவார். எனவே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் யோபு புத்தகத்தின் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று எழுதுகிறார். அப்போ யோபுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகள் பாடுகள் எல்லாமே அவரை சுத்த பொன்னாக மாற்றுவதற்காக, அந்த சுத்த பொன்னாய் மாற்ற வேண்டிய அந்த அவசியம் அந்த சோதனைகளுக்குள் தேவன் அனுமதிக்கிறார். அந்த யோபு சோதிக்கப்பட்ட பின்பு, தன்னை ஒரு சுத்த பொன்னாக அவன் மாற்றின பின்பு தேவன் அந்த யோபுவை 2 மடங்கு ஆஸ்வதிக்கிறார். அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலேயும் வருகிற சோதனைகள் பாடுகள் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார். எதற்காக? நாம் சுத்த பொன்னாக மாற வேண்டும், நம்முடைய விசுவாசம் இன்னும் உறுதியாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை அனுமதிக்கிறார். இந்த சோதனைகள் மூலமாக தேவன் நம்மை ஆஸ்வதித்து உயர்த்துகிறார். அந்த சோதனையின் முடிவில் பார்த்தீங்கன்னா புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நமக்குள் காணப்படும். ஹல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், கவலைப்படாதிருங்கள். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இதெல்லாம் தேவன் நமக்கு எதுக்கு அனுமதிக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வுக்காகவே தேவன் அனுமதிக்கிறார். எனவே சோதனைகளை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்மை ஆண்டவர் உயர்த்துவதற்காகத்தான் இந்த சோதனைகளை அனுமதிக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 11 மாதமும் நம்முடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகளும் வேதனைகளும் நம்மை நிச்சயமாக வருகிற காலங்களில் ஒரு ஆசீர்வாதமான பாதைக்குள்ளே நகர்த்துவதற்காகவே தேவன் அனுமதித்திருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க. ஆமென். அழிந்து போகிற அந்த பொண்ணுக்கே அவ்வளவு ஒரு சோதனை உண்டு என்றால், விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம், அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின்படி நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் பேதுருவை பிசாசுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார். பேதுருவே, சீமோனே, உன்னை சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். அவன் உன்னை சுளவினால் புடைக்கப் போகிறான். நான் உனக்காக வேண்டுதல் பண்ணுகிறேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்த என்று சொல்லுகிறார். இப்போ அந்த பேதுரு சாத்தானுடைய கையில் அவன் சோதிக்கப்பட தேவனால் அனுமதிக்கப்படுகிறான். அந்த சோதனை முடிந்த பிற்பாடு அந்த பேதுரு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சில சமயத்தில் நம்மை சோதிக்க
பிசாசு கையில் ஒப்பு கொடுக்கும்போது நம்மை ஆண்டவர் உருவாக்குவதற்காக, உயர்த்துவதற்காகத்தான். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய வாழ்வில் வந்த அத்தனை சோதனைகளும், அத்தனை பாடுகளும், அத்தனை வேதனைகளும் நம்முடைய வாழ்வின் உயர்வுக்காகவே. நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். சோதனை காலங்கள் முடிந்த பிற்பாடு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும் போது அதை பார்க்கிலும் அதை அதிக விலையேறப்பெற்ற எங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் எங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று இன்றைக்கு தியானித்த வசனத்தின்படி எங்களை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஆஸ்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.